ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ராஜ்மா மசாலா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். ராஜ்மா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டேன். காலையில் அதை இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை குக்கரை மூடி ஒரு 7 to 8 விசில்ஸ் வைக்கலாம். ஏன்னா ராஜ்மா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணது, 2 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், இது கடைசியில் போடுவேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சீரகம், கஸ்தூரி மேத்தி, இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் தேவையாக இருக்கும். குக்கரில் வந்து ஒரு 7 விசில்ஸ் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுறேன். ஸ்டவ்வில் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த 2 வெங்காயம் அதை வந்து நான் இதில் போட்டு நல்லா வதக்க போகிறேன். வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி போட்டோம்னா இந்த கூட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பெரிய வெங்காயத்தை உள்ளே போட்டுட்டு இதை வந்து நான் நல்லா வதக்கி விட்டுடுறேன். ஓரளவு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி. இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையாக இருக்கும், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தக்காளி அந்த 2த்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடான உடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு போட்டுட்டு சீரகத்தையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை முதல்ல போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும், அது வரைக்கும் அதை நல்லா வதக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியை வந்து உள்ளே போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கிட்டால் தக்காளி நல்லா வெந்து அந்த ஆயில் மேலே பிரிஞ்சு வரும். அந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் உள்ளே போட்டுட்டு 2த்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதக்கிறதுல தான் இந்த கூட்டோட டேஸ்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள் அதையும் உள்ளே போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம். வதக்கும்போது அந்த எண்ணெய் வந்து திருப்பி பிரிஞ்சு நல்லா வரணும். இந்த மசாலாவும் பச்சை வாசனை வந்து நல்லா போயிடணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவு நல்லா வதங்கி ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, ராஜ்மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் உப்பு போட்டால் போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ராஜ்மாவை நம்ம உள்ளே போட போகிறோம். அவ்வளவுதான். இது போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். அந்த ராஜ்மா வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அது வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கிரேவியாக வேணும்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போதும்னா தண்ணி தேவையில்லை. நான் வந்து அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா ஆவி போகிறது தெரியுது. ராஜ்மாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி இலைகளை வந்து தூவி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும். சூப்பரான ராஜ்மா மசாலா ரெடி. இப்போ இதை வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பச்சை மிளகாயை நான் உள்ளே போட்டுடுறேன். அந்த சூட்டில் வந்து அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ராஜ்மா மசாலா ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக 2 சப்பாத்தி இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள்.